கால்நடை அறிவியல்ல வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சனுடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். சர் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு கால்நடை மருத்துவர். இவர் 1913 ஜூலை 17 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால பிறந்தாங்க. இவர் 1939ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற பிர்பிரைட்டோடைய அனிமல் வைரஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு ரிசர்ச்சராக நியமிக்கப்பட்டாங்க. அங்கே இவர் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்ற கால்நடைகளில் இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கொடிய வைரல் டிசீஸ் பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆனது எஃப்எம்டி அப்படின்னு சாட்டாக அழைக்கப்படும். இந்த எஃப்எம்டி ஆனது கால்நடைகளில் ஏற்பட்டால் ஆரம்பத்தில் காய்ச்சல் ஏற்படும். அதுக்கப்புறமா கால்நடைகளினுடைய வாய்க்குள்ள, குறிப்பாக நாக்கில், அதுக்கப்புறம் அந்த கால்நடைகளினுடைய உதடு பகுதி, அதே மாதிரி கால்நடைகளினுடைய கால் குழம்புகள், அதிலெல்லாம் பிளிஸ்டர்ஸ் அப்படின்ற கட்டிகள் ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த எஃப்எம்டி ஆனது உயிரிழப்பையை ஏற்படுத்திடும். இந்த அளவுக்கு கொடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இது அதிகமாக பரவக்கூடியதும் கூட. எந்த அளவுக்குன்னா, ஒரு பண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கு இந்த எஃப்எம்டி ஏற்பட்டால் அடுத்த 2 நாளுக்குள்ள அந்த பண்ணையில் இருக்க எல்லா மாடுகளுக்கும் எஃப்எம்டி ஆனது ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு இந்த எஃப்எம்டி ஆனது ஹைலி கண்டேஜியஸ் வைரல் டிசீஸாக இருந்தது. இப்பேற்பட்ட எஃப்எம்டி அப்படின்ற இந்த ஒரு டிசீஸை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், அது எதனால் ஏற்படுது, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அது பற்றியெல்லாம் இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ பொதுவாக இந்த எஃப்எம்டி அப்படின்றது 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது ஏஓசி அப்படின்னு 3 வகைகள் இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய மாடுகளுக்கு எந்த வகை எஃப்எம்டி பரவி இருக்கு அப்படின்னு கண்டறியணும். அது சவால் நிறைந்த ஒன்றாக இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய மாடுகளுக்கு அதிகமாக ஏ வகையை சார்ந்த எஃப்எம்டி அந்த வைரஸ் பரவுது அப்படின்னா, அப்போ அதை கண்டுபிடிச்சாதான் அந்த ஏ வைரஸுக்கு ஏற்ற வேக்சின் போட முடியும். ஏன்னா ஏஓசி இது 2மே வெவ்வேறு வகைகள் அப்படின்றனால இந்த 3க்குமே வெவ்வேறு வகையான சிகிச்சைகள் இருக்குது. அதே மாதிரி வெவ்வேறு வகையான தடுப்பூசிகளும் இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மாட்டுக்கு இந்த எஃப்எம்டி ஏற்பட்டிருக்குன்னா அது என்ன வகை அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கேற்ற சிகிச்சை கொடுக்க முடியும். அதே சமயம் அதை தனிமைப்படுத்திட்டு மற்ற மாடுகளுக்கு இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற தடுப்பூசி போட முடியும். ஆனால் இதை கரெக்டாக கண்டறிகிறதுக்குண்டான அந்த முறைகள் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது. அப்போ தான் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் ஒரு மிக முக்கியமான ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அதாவது கின்னி பிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய பன்றிகள் இருக்குது. அந்த பன்றிகளுக்கு ஏஓசி இந்த 3 வகையை சார்ந்த தடுப்பூசிகளை தனித்தனியாக போட்டாங்க. அதாவது 3 பன்றிகள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பன்றிக்கும் தலா ஒவ்வொரு வேக்சின், அதில் ஒன்றுக்கு ஏ, இன்னொன்றுக்கு ஓ, இன்னொன்றுக்கு சி, இந்த மாதிரி போட்டுட்டாங்க. இப்போ ஒரு மாட்டுக்கு, ஒரு பண்ணையில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கு இந்த எஃப்எம்டி வைரஸ் அந்த டிசீஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த மாட்டினுடைய உடல்ல இருந்து அந்த வைரஸோடைய சாம்பிளை வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு இந்த 3 பன்றிகள், அந்த 3 பன்றிகள்லையும் செலுத்துவாங்க. இப்போ இந்த 3 பன்றிகளில் எந்த ஒரு பன்றிக்கு எந்த ஒரு பன்னிக்கு இந்த எஃப்எம்டி டிசீஸ் ஏற்படலையோ அந்த ஒரு பன்றிக்கு என்ன தடுப்பூசி போடப்பட்டிருக்கோ அந்த தடுப்பூசியினுடைய வகையை சார்ந்த வைரஸ் தான் அந்த மாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கண்டறிய முடியும். இப்போ இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு மாட்டுக்கு ஏ டைப் எஃப்எம்டி ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதை நம்ம ஏ அப்படின்னு கண்டறிய முடியல. அப்போ வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் அந்த மாட்டினுடைய உடல்ல இருந்து அதனுடைய அந்த வைரஸோடைய சாம்பிளை சேகரிப்பாங்க. சேகரிச்சுட்டு 3 பன்றிகள்லையும் அந்த ஏஓசி அந்த 3 தடுப்பூசிகளையும் தனித்தனியாக போட்டுக்கிட்டு அந்த பன்றிகளில் இந்த வைரஸை செலுத்துவாங்க. இப்போ ஏ அப்படின்ற பன்றிக்கு அதாவது ஏ வேக்சின் போடப்பட்ட பன்றிக்கு இந்த ஏ வைரஸ்னால் பாதிக்கப்பட்ட மாட்டினுடைய சாம்பிளை எடுத்து செலுத்தினா அந்த பன்றிக்கு தொற்று பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா ஏ வேக்சின் ஏற்கனவே போடப்பட்டிருக்கு அப்படின்றனால. ஆனால் ஓ வேக்சினும் சி வேக்சினும் போடப்பட்ட பன்றிகளுக்கு இந்த ஏ அப்படின்ற அந்த வகையான எஃப்எம்டினால் பாதிக்கப்பட்ட மாட்டினுடைய சாம்பிளை எடுத்து வச்சோம் அப்படின்னா அப்போ அந்த 2 பன்றிகளுக்கும் அந்த எஃப்எம்டி வைரஸ் அந்த தொற்று ஏற்பட்டுரும். ஸோ இந்த 3ல் எதுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படலையோ அதை வச்சு அதுக்கு என்ன தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. இப்போ ஏ அப்படின்ற பன்றிக்கு ஏற்படாது. அப்போ ஏ அப்படின்ற தடுப்பூசி அதுக்கு போடப்பட்டிருக்கு, அதனால அது ஏற்படலை. அப்போ
அப்படின்ற வைரஸ். அந்த டைப்பு தான் இந்த மாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கண்டறிய முடியும். இதுதான் வந்து சேலஞ்ச் டெஸ்ட் அப்படின்றது. இந்த மாரி பரிசோதனை பண்றது. ஸோ இப்படி பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, அந்த மாடு இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருக்கக்கூடிய அனைத்து மாடுகளுக்கும் வேக்சின் வந்து போடப்படும். அதுக்குண்டான சிகிச்சைகள் வழங்குறதுக்குண்டான அந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டான முறையை அவர் வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த எஃப்எம்டியோடைய சப்டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத கண்டறியறதுக்கு இவருடைய ஆராய்ச்சியானது வழிவகுத்தது. அதுக்கப்புறமா இப்போ பொதுவாக அந்த காலத்துலலாம் ஒரு மாட்டுக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி எஃப்எம்டி மாதிரி டிசீஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த மாட்டினுடைய நாக்குல இருந்து மாட்டினுடைய நாக்குல இருந்து சாம்பிள் வந்து ஊசி வழியா வந்து எடுப்பாங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு மாடு இருக்கு. அந்த மாட்டினுடைய நாக்குல வந்து ஊசி குத்தி அதிலிருந்து ஏதாவது ஒரு சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா, அப்ப அந்த மாடு வந்து பயங்கரமா வந்து தலையாட்டும், துடிக்கும் வலியில. அப்ப அத வந்து தற்காலிகமா மயக்கம் அடைய வைக்கணும். அதுக்கு அந்த காலத்துல நிறைய வகையான நார்காட்டிக்ஸ்லாம் பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா இது எதுவுமே வந்து பெருசா பலனளிக்கல. அப்ப அதை பற்றி வில்லியம் மெக்ரேக்கர் ஹெண்டர்சனும் ஆய்வு செஞ்சாங்க. அதாவது எந்த மாதிரியான நார்காட்டிக்ஸ் ட்ரக்லாம் பயன்படுத்தினா மாடுகளை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும், அதாவது அந்த நாக்குல இருந்து அந்த சாம்பிளை வந்து எடுக்கிற வரைக்கும் அதை வந்து மயக்கமடைய வைக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சாங்க. அப்போ இவர் வந்து தியோபென்டல் சோடியம் அப்படின்ற ஒரு வகையான ட்ரக்கு, அதை வந்து பயன்படுத்தினா மாடுகளை வந்து செயலிழக்க இம்மொபைலைஸ் ஆக்க முடியும். அப்போ அதனுடைய நாக்கில் இருந்து ஈஸியாக சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முறையை இவர் வந்து உருவாக்கினாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இது உருவாக்குனதுக்கப்புறம் இவரே பல விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ இந்த எஃப்எம்டி ஆராய்ச்சிகள்லாம் வெறும் அந்த சாம்பிளை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய வைரஸை வந்து மாடுகளினுடைய நாக்கில் செலுத்துறதுக்கும் ஊசி குத்துவாங்க. இப்போ ஒரு மாடு இருக்குது. அந்த மாட்டினுடைய நாக்கில் இவங்க வந்து ஊசியை வச்சு ஊசியில் அந்த எஃப்எம்டி வைரஸை வச்சு குத்துவாங்க. இப்போ இதுதான் வந்து நாக்கு அப்படின்னா நாக்கில் பல்வேறு இடத்துல குத்துவாங்க. ஆனால் அந்த பல்வேறு இடத்துல குத்தும்போது ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி குத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு மில்லி வைரஸ் இருக்குது. அதை வந்து இந்த இடத்துல குத்துறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 20 மில்லி வைரஸ் அதை இங்கே குத்துவாங்க. அதுக்கப்புறம் 100 மில்லி வைரஸ் அதை இங்கே குத்துவாங்க. இந்த மாதிரி குத்துவாங்க. இதை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ எந்த அளவில் உண்டான அந்த வைரஸ் வந்து அந்த அந்த வைரஸ் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த இடத்துல 1 மில்லி, இந்த இடத்துல 20 மில்லி, இந்த இடத்துல 100 மில்லி. இப்போ 100 மில்லி வைரஸ் வந்து குத்தப்பட்ட இடத்துல கொப்பளம் வந்து அந்த பாதிப்பு வந்து அதிகரிக்குது அப்படின்னா, அப்போ அதனுடைய அதிகபட்ச தீவிரம் ஒரு வைரஸோடைய அந்த எஃப்எம்டி வைரஸோடைய அதிகபட்ச தீவிரம் 100 மில்லி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயம் இப்போ அந்த 20 மில்லி குத்தப்பட்ட இடத்துல கம்மியான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து, அதாவது கம்மியான அறிகுறிகள், அதாவது சின்ன சின்ன கொப்பளம் மட்டும் இருக்குது எஃப்எம்டினால. அப்போ அது வந்து மினிமம், இதுதான் வந்து லாஸ்ட் 20 மில்லி வைரஸ் இருந்தால் இது வந்து ஓரளவுக்கு சின்ன எஃப்எம்டி பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவே வந்து 1 மில்லி வச்ச இடத்துல எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா, அப்போ 1 to 19 அவ்வளோ மில்லி வரைக்கும் அந்த வைரஸ் வந்து உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா, அப்போ அதுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. அதுவே 20 வைரஸ் போச்சு அப்படின்னா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். 100 போயிருச்சு அப்படின்னா அது அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதை வந்து கண்டறிகிறதுக்கு இந்த ஒரு அளவை கண்டறிகிறதுக்கு இவருடைய அந்த தியோபென்டல் சோடியம் அதை பயன்படுத்தி மாடுகளை மயக்கமடைய வைக்கிறது, இம்மொபைலைஸ் ஆக்குறது ரொம்ப உதவிகரமாக இருந்தது. ஸோ இவரே இந்த முறையையும் பண்ணாங்க. அதாவது எஃப்எம்டி வைரஸோடைய தீவிரம் என்ன, எந்த அளவில் போட்டால் கம்மியான சைடு எஃபெக்ட், அதாவது கம்மியான அறிகுறிகள் இருக்கும், எந்த அளவுக்கு போட்டால் உயிர் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அறிகுறி இருக்கும் அப்படின்றத இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் 1945ஆம் ஆண்டு த குவான்டிஃபிகேஷன் ஸ்டடி ஆஃப் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வைரஸ் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி டிகிரிக்குண்டான டிசர்டேஷன் ஆய்வு கட்டுரையாக இவர் வந்து அந்த எடன்பிராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிராவில் சமர்ப்பித்தாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி ஆனது வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து வில்லியம் மெக்ரேக்கர் ஹெண்டர்சன் வந்து அந்த தடுப்பூசிகளினுடைய ஆற்றல் அதை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கும் இந்த முறைகளை பின்பற்றினாங்க. அதாவது இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து வைரஸ் அந்த வேக்சின் வந்து போட்டாச்சு அப்படின்னா கொஞ்ச காலம் கழித்து அந்த மாட்டினுடைய
நாக்குல ஏ வைரஸ வந்து போட்டு பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு போட்டா அந்த அந்த மாட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அத தடுத்து நோய் பாதிப்பிலிருந்து அத காப்பாத்துது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பண்றதன் மூலமா இப்போ ஒரு ஒரு வேக்சின் இருக்கு. அது போட்டதுக்கப்புறம் இப்ப 50 மில்லி வரைக்கும் செலுத்துறாங்க. இப்ப 50 மில்லி அப்படின்னா சும்மா ஒரு 50 வைரஸ் வந்து எஃப்எம்டி வைரஸ், ஏ வைரஸ வந்து ஒரு மாட்டுக்கு செலுத்துறாங்க. அந்த மாட்டுக்கு ஏற்கனவே ஏ வைரஸ் வேக்சின் போடப்பட்டிருக்கு. இப்ப என்ன ஆகும்னா, இந்த 50 வைரஸ் போட்டா ஒண்ணுமே ஆவல, அறிகுறியே இல்ல அப்படின்னா, அப்ப 50 வைரஸ் வரைக்கும் இந்த ஒரு ஏ வேக்சின் ஆனது தடுப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்திய கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப 51 ஏ வைரஸ் அதாவது 51 1% வந்து அதிகமா அதாவது ஒரு பாயிண்ட் வந்து அதிகமா வைரஸ் வந்து போட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொப்பளம் வர ஆரம்பிக்குது அப்படின்னா, அப்ப இந்த தடுப்பூசியினுடைய செயல்திறன் வந்து அதிகபட்சமா 50 ஏ வைரஸ் வந்தது அப்படின்னா, இந்த ஏ வேக்சின் தடுக்கும் அப்படின்னு கண்டறியலாம். ஸோ இந்த மாரி ஒரு முறை நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாரி முறைய கூட இவர் வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா இப்படி பண்றதன் மூலமா அந்த காலத்துல இருந்த எஃப்எம்டி வேக்சின் அத வந்து இவர் வந்து மேம்படுத்தவும் செஞ்சாங்க. பின்னர் 1957ஆம் ஆண்டு இவர் வந்து சவுத் அமெரிக்கால இருக்கிற பிரேசிலுடைய ரியோ டி ஜெனரோ அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல்ல இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இவருடைய பொறுப்பு என்னன்னா, அந்த பகுதியில இந்த எஃப்எம்டி அந்த நோய வந்து கட்டுப்படுத்தணும். அதே சமயம் எந்தெந்த கால்நடைகளுக்கு இந்த நோய் இருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சு, அதுக்குண்டான சிகிச்சைகள் கொடுத்து அத வந்து பெருசா பரவாம தடுக்கணும். அதுதான் இவருடைய கடமையா இருந்தது. அத இவர் வந்து கிட்டத்தட்ட அடுத்த 9 ஆண்டுகள் 1966 வரைக்கும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் வந்து கூடுதலா இன்டர்நேஷனல் கொலாபரேஷனுக்கு வழிவகுத்தாங்க. அதாவது சர்வதேச அளவுல எஃப்எம்டிய கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் பண்ணப்படணும் அப்படின்னு வலியுறுத்தி வந்தாங்க. அதுக்கப்புறமா அர்ஜென்டினா போன்ற நாடுகள்ல இருந்து இந்த இறைச்சிகளை இறக்குமதி செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு இவர் வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸுக்கு, யுனைட்டட் கிங்டமுக்குலாம் வலியுறுத்தினாங்க. ஏன்னா அர்ஜென்டினால அந்த காலத்துல எஃப்எம்டினால நிறைய கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருந்தது. அப்படி பாதிக்கப்படக்கூடிய நேரத்துல அந்த அந்த இடத்துல இருந்து இறைச்சிய வாங்குனா அந்த இறைச்சியில இந்த எஃப்எம்டி வைரஸ் இருக்கும். அது வந்து மனிதர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது இறக்குமதி செஞ்சு அந்த இறைச்சியை சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால இந்த விஷயங்களை இவர் சொன்னாங்க. அதுக்கப்புறமா 1966ல இவர் வந்து மீண்டும் இங்கிலாந்து திரும்பினாங்க. அங்க திரும்பினதுக்கப்புறம் 1967 இந்த காலகட்டத்தில இவர் வந்து அக்ரிகல்ச்சுரல் ஹெல்த் அந்த அதனுடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் ஹெல்த் அதுக்குண்டான ஒரு முக்கிய பொறுப்புல டைரக்டர் அப்படின்ற பொறுப்புல இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அப்ப அங்க இவர் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் குறிப்பா அங்க இருக்கக்கூடிய லேபரட்டரி பில்டிங்ஸ் அது எல்லாத்தையுமே மேம்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1972ஆம் ஆண்டு இவர் வந்து அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் கவுன்சில் அதனுடைய செக்ரட்டரியா நியமிக்கப்பட்டாங்க. அப்ப அக்ரிகல்ச்சர்லையும் அதான் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்லையும் இவர் வந்து பல புரட்சிகளை செஞ்சாங்க. இதன் காரணமா 1976ஆம் ஆண்டு இவருக்கு வந்து சர்பட்டம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் இவர் சார் வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் அப்படின்னு போற்றப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இறுதியா இவர் வந்து 2000ஆம் ஆண்டு அதாவது 2000ஆம் ஆண்டு நவம்பர் 29 அன்னைக்கு இவருடைய 87 வயசுல இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட இந்த வில்லியம் மெக்ரேகர் ஹெண்டர்சன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதேமாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.